சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். ஆன்மீக மெஞ்ஞானல் தேடல் ரீதியாக இன்று நம்ம காண இருப்போம் காணொளி என்னென்னா, இந்த காணொளியில் திருச்செந்தூரில் இருக்கிற சூரசம்ஹார மூர்த்தியை பற்றி பார்க்கலாம். சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னு காண்போம். அவளை வழிபடுறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு தொழில் முடங்கும். தொழிற்சானாதிபதி கட்டத்தில் வீக்காக இருந்துட்டார் அப்படின்னா நம்மளுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும். இந்த பண விரயத்துக்கு, தொழில் நஷ்டத்துக்கு சம்ஹாரமூர்த்திக்கு வழிபடுறதுனால தொழில் நிவர்த்தி கிடைக்கும், பண விரயம் குறையும். அவளை எப்படி வழிபடணும் அப்படின்னா, சுப்பிரமணிய ஆலயத்துக்கு உள்ளே செல்லும்போது வெளிப்பிரகாரத்திலேயே கிழக்க நோக்கி அருள்பாவிக்கிறார் சூரசம்ஹாரமூர்த்தி. இப்போ வெளியிலே நம்மளுக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு சாதாரணமாக நம்ம பார்க்கணும், அவளை வழிபடணும், எங்கள்கிட்ட வசதியே இல்லைம்மா, நாங்கள் எப்படி போய் அவ்வளோலாம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறவா ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு சேவல் கொடியும் வேலும் வெளியிலே வச்சு விற்றுருப்பாள். அதை வாங்கிக்கோங்க. செவ்வரளி மாலை, செவ்வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் பகவானுக்கு யார் தொழில் பண்ணுறாளோ, யாருக்கிட்ட பணங்காசு தங்கலையோ அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த கொடியும் இந்த வேலும் அவள் பாதத்தில் வச்சுட்டு வாங்கிட்டு தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்டிலையோ வச்சுட்டோம்னா நமக்கு பண விரயங்கள் ஏற்படாது, தொழிலில் நஷ்டம் வராது. இன்னொன்று இருக்குது, எதிரிகளே வேணாம், எதிரிகள் நிறையா இருந்துட்டுருக்கிறவாலும் இந்த சம்ஹாரமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமை எதிரிகள் நிறையா இருக்கிறவா வியாழக்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹாரமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுறதுனால எதிரிகள் குறைவாங்க. அப்போது அந்த சூரசம்ஹாரமூர்த்திக்கிட்ட ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆனவங்க அப்படியெல்லாம் அங்கேயே ஹோமம் பண்ணலாம். அங்கே ஹோமம் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் போய் ஐயர்கிட்ட சொல்லிண்டேல் அப்படின்னா, நாளே போய் சொல்லிண்டேல் அப்படின்னா அவளே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாள். நீங்கள் ஹோமத்தில் போய் உட்காந்துட்டா போதும். உட்காந்துட்டு என்ன அவள் மந்திரம் சொல்கிறாளோ அதை நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி ஜலம் வச்சு ஹோமம் பண்ணுவாள். அந்த ஜலத்தை பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள், அதாவது சூரசம்ஹாரமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவாள். பண்ணும்போது நம்மளுடைய கடன் சுமைகள் குறையும். பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவாளாக இருந்தால் அது குறையும். எங்கள் ஆத்தில் சுபகாரியமே நடக்க மாட்டேங்கிறது, ஒரே பிரச்சனையாகவே இருந்துருக்கு அப்படிங்கிறவாலாம் கண்டிப்பாக அந்த சம்ஹாரமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுங்க, நிவர்த்தி ஆகிடும். செவ்வரளி மாலை, செவ்வாழைப்பழம் பிரியமான ஒன்று அவளுக்கு. அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் பகவான் அருள்பாவிக்கிறாள், அதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, எல்லாரும் போகிறோம், இந்த சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வெளிப்பிரகாரம் போகிறதே இல்லை, அவ்வளோதான் பெரிய. இப்போ போகிறவா யாருமே வெளிப்பிரகாரம்லாம் போய் பகவான் என்னென்ன சுவாமிகள் இருக்குது அப்படியெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வந்துடுறாங்க. அது நிவர்த்தி கிடையாது. திருச்செந்தூருக்கு போனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற விநாயகரையும் சூரசம்ஹாரமூர்த்தியும் வழிபட்டுட்டு தான் வரணும். அப்போ தான் ஒரு நிவர்த்தி இருக்கும். நம்ம எந்த காரியத்துக்காக அங்கே போய் பகவானை சேவிக்க போனோமோ அந்த காரியம் சித்தியாகும். இனி ஒரு முறை கோவிலுக்கு போகிறச்ச சம்ஹாரமூர்த்தியை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அடுத்து நம்ம இன்னொரு காணொளியில் இன்னொரு ஆலயத்தை பற்றி நம்ம காண்போம். நன்றி, வணக்கம்.